அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பியானோ பிளாக் யாரை வந்து இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு தெரில. அது தேவையில்லை. ஸ்க்ராச்சஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. புது காரில் நீங்கள் வாங்கி ஒரே வாரத்துலேயே கண்டிப்பாக சன் பிளைண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அது நம்ம ஒரு டைமும் ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் சன் ரூஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் மினிமம் 120 or 180 கிலோவாட் ஜியான் சார்ஜரில் இல்லை வேறு நீங்கள் ரிலாக்ஸ் அந்த மாதிரி நிறையா பிரான்ச் இருக்குது. எதில் போட்டிங்கனாவே அரௌண்ட் 30 rupees வந்துடுது. இது வந்து வெளியில் போட்டு ஓட்டுறது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டீசல் காருக்கு நீங்கள் டீசல் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரங்கோட பானட் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது, ஆனால் உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வாகனம் தான். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு வரும்போது கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆங்ஸைட்டி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பேட்டரியோட ரிலையபிலிட்டி, நாளைக்கு அந்த காரை வச்சுருந்தா ரீசேல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எல்லாரோட மனசுலையுமே இருக்கிறது தான். அதில் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு வந்தோம்னா இந்த அண்டர் 15 to 20 lakhs அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யுது. ஏன்னா ரியல் டைமில் 350 to 400 தான் மேக்ஸிமமே அட்டைன் பண்ண முடியுது. அதுவும் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக ஓட்டுனது தான். இந்த 20 to 30 lakhs பிராக்கெட்டுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு கார்கள் கொஞ்சம் லக்ஸரியாகவும் அதே சமயம் வந்து ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இல்லாமல் அட்லீஸ்ட் டீசெண்டாக ஒரு 400 to 450 கிலோமீட்டரே கிடைக்குது. ஸோ அப்படி இருக்க கார்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட ஹாரியர் இருக்குது, மஹேந்திராவோட BE6, XUV9E, XUV9S, மஹேந்திராட்ட அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் லைன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. லேட்டாக வந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி கொண்ட ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களோட புரிதலும் இருக்க தான் செய்யுது. பட் ரியாலிட்டியில் அந்த கார்கள்லாம் எப்படி இருக்குது, அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த யூஸ் ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட மஹேந்திராவோட XUV9S இருக்குது. அந்த 20 to 30 lakh பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய 7-seater எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னா இதுதான். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த இந்த காரோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே யூசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே போல் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம GS ஆட்டோமோட்டிவ்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு காரை டீலர்ஷிப்பில் வாங்கி ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதை தாண்டி யூசர் ரிவ்யூஸ் அப்படின்றது பையிங் டெசிஷனுக்கு நிறையா பயன்படுங்க. ஸோ நீங்களும் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவகணேசன் பிரதர் இருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம் GS. வணக்கம். எப்படி இருக்குது வண்டி அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டு GSோட ஃப்ரெண்டு. GS கூட ஒரு 2 years-ஆக செல்லபாதி மூலமாக பழக்கமாகி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நானும் சார்ட் ஆஃப் ஒரு கார் என்தூசியஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி 2 Volkswagen கார்ஸ் வச்சுருந்தேன், Volkswagen ஜெட்டாவும் Volkswagen ஆமியோவும். சரி ஒரு எலக்ட்ரிக் போகலாங்கிறப்போ மஹேந்திரா சூஸ் பண்ணோம் 9S. நான் வந்து பேசிக்காக ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இங்கே தான் ஹேங் அவுட் பண்ணுவோம், GS நான் செல்லா எல்லோரும் ஒன்றா தான் ஹேங் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபைன். ஸோ எங்கள் சர்க்கிளில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், 9S வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அதோட ரேஞ்ச் டெஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக இந்த XUV9S வாங்குகிற டைம்லைனில் பிரதர் நம்ம நிறைய கார்கள் பார்த்துட்டு தான் இந்த XUV9Sக்குள்ளே வந்திருப்போம். இந்த XUV9Sக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்ன கார்கள் நீங்கள் பார்த்தீங்க? ஆப்வியஸாக ஹாரியர் EV, ஓகேங்க, 9E, BE6 இதெல்லாம் தான் ஆப்ஷனாக இருந்துச்சு. இதை தவிர்த்து நான் மேஜராக வேறு இதில் கொண்டு வரல. இந்த 3 கார் தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் இது 9E இல்லை ஹாரியரான்னு டிசைட் பண்ணிருக்க டைமில் தான் 9S லான்ச் ஆச்சு. ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ ஃபேமிலி இப்போ எனக்கு பொண்ணு பண்ணுறதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். சரி 4 பேர் ஆகிட்டோம், அது இல்லாமல் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் எதிர்பார்த்தேன். ஒரு 7-seater இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தப்போ சரி ஏன் ஒய் நாட் 7-seater EVங்கிறப்போ இது வந்துச்சு. அப்போ வந்து நான் இதுதான்ங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சேன். ஸோ இதே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. 5-seater நீடை தாண்டி ஒரு 7-seater தேவை அப்படிங்கும் போது சரி டீசல் வெர்ஷன் போகிறதுக்கு பதில் எலக்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. கிளாவிஸ் CV இருந்துச்சு அப்போ 7-seater. ஆனால் அது ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மி. ஒரு
எனக்கு தெரிஞ்சு 60 கிலோ பேட்டரி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு 350 ப்ளஸ் ரேஞ்ச் தான் ரியல் டைமில் ஸோ இருக்கு. அது ப்ராக்டிக்கலாக அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அது ஆப்ஷனில் இல்லை. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு 9Sக்கு வெயிட் பண்ணேன் நான். இந்த புது பிராண்டான வின்ஃபாஸ்ட்டை பார்த்தோம்லங்க. ஓ ஆமாம், நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்துறதுனால நீங்கள் வச்சு வின்ஃபாஸ்ட் ஆப்வியஸாக பார்த்தோம். எங்கள் ஆக்சுவலாக அப்பா ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அதை பார்த்தாரு. அதை ப்ரோஷர்லாம் வாங்கி ஷேர் பண்ணி அட்வான்ஸ்லாம் கூட போட்டார். இப்போ ரோடு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கும் நல்ல கார் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த டைமில் ஒரு வியட்நாம் பிராண்டில் போய் இனிஷியலாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணோமா, இன்னும் இந்தியாவுக்கே லான்ச் ஆகலை, அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அது இல்லாமல் அது ஒரு 5 சீட்டர் தான் சொன்ன மாதிரி. ஸோ நான் 7 சீட்டருங்கிறப்போ இது கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல ஆல்ரெடி அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆன பிராண்டாக இருந்தாலும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க புதுசு. ஸோ அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. அதில் போய் நம்ம வந்து ஒரு 20 lakhs 30 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம யோசனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா நாமளுமே அதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம ஊரெல்லாம் ஷோரூம் போட்டுட்டு வராங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க பெட்டராக பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ இந்த காரணங்களால தான் நம்ம வந்து XUV 9Sக்குள்ளே வந்தோம். சரிங்க, XUV 9S எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வந்தால் முதல் விஷயம் எல்லாருமே கேட்குறது 3 ஃபேக்டர்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, பேட்ரி, அப்புறம் சார்ஜிங் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து சர்வீஸ் பற்றியும் பேசலாம். ஸோ முதல் விஷயம் வந்து இந்த பேட்டரி பேக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து டாடா ஹேரியரில் 75 கிலோவாட் இருக்குது. இவங்க வந்து 79 கிலோவாட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து என்ன வேரியண்ட்டுங்க? இது பேக் 3 அபவ் தான் இருக்குல்ல டாப் வேரியன்ட். இது பேக் 3 79 கிலோவாட் பிளேட் பேட்டரிஸ் BYD இருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே என்னோட டெசிஷனில் ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணிச்சு. BYD ட்ரஸ்டட் பேட்டரிஸ், பிளேட் பேட்டரிஸ், அதோட ரிலேபிலிட்டி நல்லா இருக்குங்கிறப்போ நான் இதுக்கு சூஸ் பண்ணேன். ஓகே, பேட்டரி பேக் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் வந்து பிரிஸ்மாட்டிக்கில் இருக்காங்க, சிலிண்ட்ரிக்கில் இருக்காங்க. இவங்க வந்து BYDயோட பிளேட் செல்ஸ் அடாப்ட் பண்ணி அவங்கள்ட்ட சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனர்ஜி டென்சிட்டி பெட்டராக தான் இருக்குங்க. அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். நீங்கள் இந்த 79 கிலோவாட் போகும்போது பேக் 3 அபவ் ரிஜெக்ட் பண்ணிட்டு பேக் 3க்குள்ளே வந்ததுக்கான காரணங்க? பேக் 3 அபவ்ல எனக்கு தேவையில்லாத ஃபீச்சராக வந்து அந்த ஆட்டோ பார்க், அப்புறம் ரிமோட்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கிற மாதிரி, ஆக்மெண்டட் ரியாலிட்டியோட ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. இது ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்கு எனக்கு ஒரு OCD இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம விஷனை பிளாக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நெருடலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் போகல. அது இல்லாமல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஃபீச்சரும் இல்லை. அப்போ 2 லட்ச ரூபா கம்மிங்கிறப்போ ஆப்வியஸாக பேக் 3 போதும். இட் மேக்ஸ் சென்ஸ். பேக் 3 அபோவ் தாண்டி அந்த பேக் 3க்குள்ளே போகிறதுக்கு அந்த ப்ரைசிங் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு தேவையில்லை நீட் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம். அப்புறம் இன்னொன்று என்ன மேஜராக மோர் அண்ட் மோர் சென்சர்ஸ்குள்ளே போனோம்னா, நம்ம உங்களுக்கு தெரியும் மஹிந்திராவோட சென்சர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஒரு ஜெர்மன் பிராண்ட் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேரண்டாக இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட் வந்து ஆப்வியஸாக ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம இந்த சென்சார்ஸ் ரேடர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறது வாங்கிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து வீட்டில் வந்து நீங்கள் போடுறீங்க, அதே மாதிரி வெளியிலையும் போடுறீங்க. இந்த சார்ஜிங்க்கான டைம் என்ன ஆகுதுங்க? கண்டிப்பாக இதை பேசுறதுக்கு முன்னாடி என்ன, நான் எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து 8 kWh ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக வாங்கலான்னு முடிவு பண்ணது. ஸோ மெயினாக வீட்டில் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். அதுவும் நல்லது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களோட மொபிலிட்டி வந்து ஃப்ரீ ஆகிடும், சஸ்டைனபிளாக போல இருக்கும். அது கொஞ்சம் ஒரு கொஷின் மார்க் தான் வச்சுங்களேன். ஏன்னா மறுபடியும் அது நமக்கு பேச வேணாம். ஆனால் கண்டிப்பாக மொபிலிட்டி வந்து ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பற்றி இந்த இடத்துல பேசணும். ப்ராக்டிக்கலாக நம்ம டீசல் கார்ஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுனா 400 தான். இதுதான் வந்து ரியாலிட்டி. நம்ம நார்மலாக ஒரு இனோவா ஓட்டுறோம், இல்லை நார்மலாக டீசல் கார் இந்த SUV ஓட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹைவேஸில் ஓட்டினா ஒரு 400 தான் ப்ராக்டிக்கலாக கிடைக்குது. நீங்கள் ரேஞ்சுக்காகவே ஓட்டிங்க, கொஞ்சம் மெனக்கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 450+ எடுக்கலாம். ஓகேங்க. இந்த சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகுதுங்க? வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதோட சார்ஜிங் டைம், வெளியில் இந்த ஈகோ சிஸ்டமில் எப்படி இருக்குது சார்ஜிங் இன்ஃப்ரா? ஓகே, இப்போது அந்த இன்வாய்ஸ் கூடயே 9Sலேருந்து நினைக்கிறேன், இன்வாய்ஸ் கூடயே 11.2 kW சார்ஜர் ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது நான் 20லேருந்து 100, நான் 20 கீழே இது வரைக்கும் விடல. 20லேருந்து 100% ஆருக்கு ஆல்மோஸ்ட் 6 to 6.5 hours ஆகுது. வெளியில் போட்டோம், அது அந்த இடத்துல இதை சொல்லி ஆகணும். மினிமம் 120 or 180 kW ஜியான் சார்ஜரில், இல்லை வேறு நீங்கள் ரிலாக்ஸ் அந்த மாதிரி நிறையா பிரான்ச் இருக்குது, எதில் போட்டிங்கனாவே அரௌண்ட் 30 rupees வந்துடுது. இது வந்து வெளியில் போட்டு ஓட்டுறது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டீசல் காருக்கு நீங்கள் டீசல் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு குறையாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னுமே சார்ஜிங் ஈகோ சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா
பெரிய பெரிய இப்போ நம்ம இப்போ கொங்கு பெல்ட்டில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. இப்போ நம்ம ராம்நாடு அப்பா ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்க. அங்கே இருப்போ போகிற வழியில் சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் இல்லை, ராம்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இருக்கிறதுமே அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜியான் சார்ஜர்லாம் அவங்க 120 கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 80 to 90 கிலோவாட்ஸ் தான் ஏறுது. ஓகே. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ அதே மாதிரி வந்து வெளியில் நீங்கள் சார்ஜ் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்க அப்ராக்சிமேட்லி? நாம் ஒரு இது வரைக்கும் வெளியில் போட்டது 30-40% தான் போட்டிருக்காங்க. ஸோ 120 கிலோவாட் சார்ஜரில் தான் போட சொன்னேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 hour அவங்க வந்து இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறது இல்லை, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டு வரக்கு அப்வியஸாக 1 hour கிட்ட ஆயிடுது. ஸோ அந்த டைமில் போடுறப்போ ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா 85 to 90% சார்ஜ் ஆயிடுது. 80%க்கு மேலே நீங்கள் போகும்போது தான் கொஞ்சம் சார்ஜிங் டைம் லேட் ஆகுது. 80% வரைக்கும் உங்களுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ்லேயே 120 கிலோவாட் சார்ஜில் ஆயிடுது. 20% அப்ராக்சிமேட்லி என்ன காஸ்ட் வருதுங்க? இப்போ நீங்கள் வந்து வெளியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 கிலோவாட் போகும்போது 180 கிலோவாட் போகும்போதும் அதே மாதிரி வந்து 60 கிலோவாட் இதெல்லாம் என்ன சார்ஜ் அப்ராக்சிமேட்லி? 120 to 180 கிலோவாட் ரெண்டுமே 30 ரூபீஸ் கிட்ட வந்துருது. ஓகேங்க. 60 கிலோவாட் வேணால் 22, 21 அந்த மாதிரி பிராண்ட்ஸை பொறுத்து மாறுது. ஓகேங்க. ஓகேங்க, ஃபைன். சரிங்க பிரதர். அடுத்து நான் கேட்கணும்னு நினச்சது, இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் போட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? அதை கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்போ பிபிசிஎல்ல மற்ற பெட்ரோல் பங்க்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% அது வந்து அன்அவைலபிளாக தான் இருக்குது. சர்வீஸ்க்கு வெயிட் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ இஷ்யூனாலேயே அன்அவைலபிளாக தான் இருக்குது. அது எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் நம்மளுக்கு இருந்தால் என்னென்னா, நம்ம இப்போது பிவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து கண்ணுக்கு பெருசாக தெரியாது ஹைவேஸில் போகும்போது. ஸோ எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லையும் இருந்தால் யூசர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சர்வீஸ்னு போட்டுறாங்க. கண்டிப்பாக. அதனால வந்து அது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆச்சுனாவே இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்றது கொஞ்சம் கண்டிப்பாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோல் பங்க்ல போங்க, கண்டிப்பாக உங்கள் ஷேட்ல தான் கொடுப்பாங்க. எந்த சின்ன சின்ன ஜியான்லேருந்து எதுலேயுமே ஷேடு இல்லை, ஆனால் ஷேடு இருந்தால் நல்லா இருக்கும்னு. அதாவது ரெஸ்டிங் பிளேஸ் ஒன்று இருந்தது இல்லை லவுஞ்ச் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. இல்லை கார் நிறுத்துறதுக்கு ஷேடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார் நிறுத்துறதுக்கு கேட்குறீங்க? கார் சார்ஜ் ஆகிறப்போ ஷேடு, ஏன்னா அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹைவேஸில் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு வருவாங்க 120, 140ன்னு. அப்போ அந்த ஹீட்டோட சேர்த்து 120 கிலோவாட் 180 கிலோவாட்டில் ஷேடில் இல்லாத வச்சு போடுறப்போ பேட்டரியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் டேமேஜ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு. ஆமாம், அதுவுமே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரீ கண்டிஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ப்ரீ கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாமளாக தான் ஒன்று போய் கற்றுக்க வேண்டியது. அதாவது சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி பேட்டரியை வந்து ப்ரீ கண்டிஷனிங் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு பேட்டரி டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணி ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் அதை கூல் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண வைக்கும். அதுதான் ப்ரீ கண்டிஷனிங். ஓகே. அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். ஸோ சார்ஜிங் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ரா பற்றி பேசிட்டோங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, ரியல் டைமில் நீங்கள் 400 to 450 வரைக்கும் ரியல் டைமில் கேரண்டீடு எடுக்க முடியுது ரேஞ்ச் இல்லைங்களா? ஸோ ஃபைன். அடுத்து நான் கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த லைஃப் டைம் வாரண்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைஃப் டைம் வாரண்டி எப்படி கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் 80% கீழே போனால் தான் அந்த வாரண்டி கிக்கின் ஆகும். ஸோ அது ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஐஃபோன் பேட்டரி மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அதில் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் ஆகிட்டே வரும் ஓவர் த இயர்ஸ். ஸோ எப்போ 80% கீழே வருதோ அப்போ தான் அந்த நம்ம வாரண்டிக்கு லைஃப் டைம் வாரண்டி கிக்கின் ஆகும். அதை 80%ங்கிறது 90 வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு தாட். ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, டாடா மஹேந்திரா பற்றி மற்ற பிராண்ட்ஸ் கற்றுக்கணும்னு தோணுது. கண்டிப்பாக. ஒரு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஷூரிட்டி இருக்குல்ல ஈவி கார்களுக்கு போகும்போது. நீங்கள் மாருதி டொயோட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் டாடா மஹேந்திரா அது பண்ணது எனக்கு வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பெட்டர் தான். ஏன்னா அந்த ஒரு ஹோப் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் ஈவி கார்ஸ்க்குள்ள வந்தாங்க, இல்லைன்னா வந்துருக்க மாட்டாங்க. லைஃப் டைம் வாரண்டி கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஓகேங்க. ஹெட்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குது? கிரவுண்ட் கிளியரன்ஸ் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஹெட்லைட் கார்னரிங் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆட்டோவாக சென்ஸ் பண்ணிக்கிட்டு டிம் அண்ட் பிரைட் ஆகுது. அது அட் டைம்ஸ் அது ஆட்டோவில் வச்சாதான் அட் டைம்ஸ் அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி லைட்டோட த்ரோ எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சார்ஜிங் அண்ட் பேட்டரி பற்றி பேசிட்டோம் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பற்றி பேசணும். மஹேந்திராவோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதை பேசுகிறப்போ நான் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பார்க் 3யோட அவங்களோட அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்களோட ஃபீச்சர் லிஸ்ட்டில் டிரைவருக்கு பின்னாடி ஒரு ஸ்நாக் ட்ரே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது லிஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக நான் கார் வாங்குறப்போ இல்லை. இதை வந்து நான் என்னோட சேல்ஸ் பர்சன்ட்ட சொன்னப்போ, எங்களுக்கே தெரில சார், எங்களுக்கு நான் ட்ரைனிங் போகிறப்போ கூட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க.
அதனால நான் அதுக்கப்புறம் நான் சரி வரப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் ரிசீவ் வர்றப்போ நான் கண்டிப்பாக அதை பார்க்கல. பார்த்துட்டு நான் அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி இன்வாய்ஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வரல அப்படின்னு சொன்னதுக்கு சர்வீஸ் மேனேஜர், ஓகேங்க, சேல்ஸ் மேனேஜர் சர்வீஸ் மேனேஜர் உடனே கால் பண்ணி ஆமாங்க சார் கண்டிப்பாக வரணும், அடுத்த சர்வீஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு பண்ணி தந்துறேன், இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே வந்து மோட்டார் பவர் பற்றி பேசுவோம். இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார்ஸ் வச்சு தான் ரெயில்வே டிரைவ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, இதோட பவர் பற்றி என்ன எப்படி சொல்லணும்? ஆப்வியஸ்லி இன்ஸ்டன்ட் டார்க் ஈவி, அது உங்களுக்கு பவருக்கு என்றைக்குமே குறை இருக்காது. டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கிற இவ்வளோ பெரிய காருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக நீங்கள் BE6 கூடயோ இல்லை மஹிந்திரா 9e கூடயோ கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் டிரைவிங் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி அதெல்லாம் நீங்கள் எல்லாம் 120+ போகும்போது தான். அதை நான் அப்படி போகிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப கம்மி தான். ஸோ இது ஒரு மோர் ஆஃப் அ ஃபேமிலி கார், அதனால அதுக்கேற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் மோர் தென் எனஃபாகவே இருக்குது. இல்லை டயர்ஸோட லைஃப் ஆக்சுவலாக சொல்கிறாங்க, அதாவது வந்து டயர் தேய்மானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கேன். இருந்தாலும் நான் என்னோட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் வந்து டயர் மைலேஜ் வந்து 30,000 to 40,000 தான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி பேட்டரியோட வெயிட்டு, அப்புறம் இன்ஸ்டன்ட் டார்க்குங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சடன் புஷ் இருக்கிறனால உங்களுக்கு டயர் தேய்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நான் கம்பெனியில் கேட்டப்போ அவங்க 50,000 வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல, 30,000 to 40,000 தான் வரும்னு என்னோட ஒரு ஐடியா. இந்த டயர் அண்ட் ரோட் நாய்ஸ்லாம் இங்கே உள்ளே வருதுங்களா? இது அக்வஸ்டிக் டயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரோட் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிளாஸுமே வந்து இன்சுலேட்டட் கிளாஸ் அக்வஸ்டிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இன்சுலேட்டட் டயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நாய்ஸ் சுத்தமாக இல்லை, அதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஃபைன் பிரதர். அடுத்து இந்த போனட்டோட க்ளோசிங் வந்து ஆக்சுவலாக வந்து நாமளே வந்து ஒரு 2-3 டைம் க்ளோஸ் பண்ணோம். இது என்ன? ஆமாம், இந்த ஃப்ரங்க்கோட பானட் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது, ஆனால் உள்ளே வந்து க்ளோஸ் ஆக மாதிரி இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இது ஹைட்ராலிக்னால ஒரு 2-3 டைம் ஹார்டாக புஷ் பண்ணாதான் ஆகுது. இது ஒரு இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும் அவங்க. ஆமாம், மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சர்வீஸ் போயிட்டு வந்துச்சுன்னா அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்க, ஃபைன் பிரதர். வாங்க அடுத்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது உள்ள உட்காந்துக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டீரியருக்குள்ள உட்காந்து டிரைவிங் டைனமிக்ஸ் பற்றி பேசிடலாம். வண்டியோட டிரைவிங் கேரக்டர் எப்படி இருக்குது, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுங்கள், அடுத்தது போகலாங்க. ஓகே, நான் PAC 3 சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் இதில் இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் சஸ்பென்ஷன் இருக்குங்க. ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் உங்களோட வீடியோ பார்த்த வரைக்கும் நீங்கள் லான்ச் ரிவ்யூ போயிருந்தப்போ அது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசுனாங்க, அதையும் நான் கவனித்தேன். ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து இப்போது அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ரேஸில் வச்சுக்கலாம், இல்லை எவ்ரிடே மோடில் வச்சுக்கலாம். ஸோ சஸ்பென்ஷனை டியூன் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஸ்டிஃபராக வேணும்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப சாஃப்டாக வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனே எனக்கு நல்லா தான் இருக்குது. ஹேண்ட்லிங் கேரக்டர் பெருசாக பாதிக்கல, கரெக்ட் இல்லைங்களா? பாதிக்கல. ஆனால் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லா ரிவ்யூ சொன்ன மாதிரி இருக்குது. அது ஆனால் ஹைவேஸில் மட்டும்தான் நிறைய தெரியுது. ஸோ நீங்கள் ஹைவேஸ் போய்க்கிறப்போ நீங்கள் சஸ்பென்ஷனை ரேஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கும். அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது. ஓகே பிரதர். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குங்க? பிரேக் பை வயர் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ பிரேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் அதுவே ஒரு பேரனாய்டாகவும் இருக்குது. ஏதாவது பிரேக் பை வயர் எல்லாமே சாஃப்ட்வேர் ட்ரிவனுங்கிறனால ஏதாவது இடத்துல நம்மளை வந்து காலை வாரி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி எதுவும் டெஸ்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க, எதுவும் ஆகலை. இருந்தாலும் பிரேக்கிங் நல்லா இருக்கு. அடுத்த ஸ்டீரிங்கோட ரிட்டர்ன் டு சென்ட்ராக்ஷன், அந்த ஃபீல் அண்ட் கனெக்டிவிட்டி பிரதர் புது காரால் என்னன்னு தெரியல, இப்போது சூப்பராக இருக்குது. ஒரு ஃபெதர் ஸ்மூத்தாக இருக்குது. டேர்னிங் ரேடியஸுமே இது ரொம்ப கம்மி. அது அவங்க ஆடில் கூட அதை ப்ரமோட் பண்ணாங்க. அதனால ரெஸ்பான்ஸும் சரி, அந்த ஹெஃப்ட்டும் ஆட் ஆகுது. ஸ்பீட்ஸ் 100 மேலே போகும்போது ஸ்டீரிங்கில் ஹெஃப்ட்டும் ஆட் ஆகுது. ஸோ ஸ்டீரிங்ஸில் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்க. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் பாடி ரோல் பிரதர். ஓகே, பாடி ரோல் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னா 100+ அப்புறம் நம்ம கொஞ்சம் வளைச்சி ஓட்டுறங்கிறப்போ பாடி ரோல் இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. ஏன்னா அது லென்த்தியோட காரு, ஹைட்டும் கொஞ்சம் இருக்குங்கிறனால பாடி ரோல் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதை நம்மளை ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணலாம் ஓகே பாடி ரோலில். ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ் பற்றி பேசிட்டோங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம இன்டீரியர் அப்படின்னு வரும்போது, இந்த இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி புட்டுகதர்லி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுதுங்களா?
பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்க்கும்போது இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இங்கே இதை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு ஒரு கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. அதையுமே சாஃப்ட் டச் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் பெர்ஃபரேட்டட் இல்லைன்னா வேற ஒரு டெக்ஸ்சர் மாதிரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் கொடுத்துருக்கணும் தோணுது. ஆனால் மற்றபடி இன்டீரியர்ஸில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு எலகண்டான ஃபீல் கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிண்ட் அப்படின்றது எப்படி இருக்குது? யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் இருக்குங்களா? நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து சன்ஃபிலிம் அடிஷனல் ஆட் பண்ணணும்னு தோணுதுங்களா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணணும்? இப்போதைக்கு அவங்க அந்த கிளாஸ்லேயே அவங்க போட்டிருக்கிற மாதிரி யூவிஸை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. பின்னாடி ஆப்வியஸாக இந்த சன் பிளைண்ட்ஸ் கொடுத்ததுனால நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஊர் வெதருக்கு சன்ஃபிலிம் போடுறது கொஞ்சம் ரெக்கமெண்ட். ஓகேங்க ஃபைன். அடுத்து இந்த பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கொடுத்துருந்துருக்கலாமோன்னு தோணுதா? அதாவது லைக் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன். கண்டிப்பாக அதை நான் மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக ஃபோக்ஸ் வேகனில் நான் ஆமியோ வச்சுருக்கேன். அது இருக்கிறதுலே பேசிக் மாடலில் கூட 4 விண்டோக்குமே ஒன் டச் பவர் விண்டோஸ். இது ஒரு லக்ஸரி காரன் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒன் டச் கொடுக்கல அப்படிங்கிற போது அது ஒரு 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 காஸ்ட் கட்டிங் ஃபேக்டராக கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பவர் டெயில்கேட் கொடுக்கல. இது ரெண்டுமே பெரிய மிஸ்ன்னு தோணும். ஓகேங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் 3 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்குறது வந்து பக்ஸ் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி, இதோட யூசபிலிட்டி, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஹார்மன் கார்டன், டால்பி அட்மாஸ், ஏஆர்மான் டிசைன் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப அவங்க புஷ் பண்ணாங்க. நல்லா இருக்குது ஆடியோ சிஸ்டம். ஆனால் இவங்க கிளைம் பண்ண அளவுக்கு ஆஹா ஓக இல்லைங்கிறது என்னோட பார்வை. ஸோ சொல்கிற மாதிரி இந்த வென்யூ ஸ்கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசபிள் நிறையா ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க கிளைம் பண்ணாங்க இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ மறுபடியும் நான் ஃபோக்ஸ் வேகன் வச்சிருக்கிறனால நான் பேசுகிறேன். அதில் ஃபோக்ஸ் வேகன் ஜெட்டாவில் இதெல்லாம் எதுவுமே அவங்க கிளைம் பண்ணல. ஆனால் ஆடியோ குவாலிட்டி இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதில் இந்த 360 டிகிரி கேமரா போட்டு அதை பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டி எப்படி ஃபீல் ஆகுது? கேமராவோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நைட் டைமில் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. நல்லாவே இருக்குது. கேமராவில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சென்சர்ஸும் ஓரளவுக்கு ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணுது. அதாவது டிஸ்டன்ஸ் டு த டார்கெட்டை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ராட்லிங் பிரதர் ஏதாவது வருதுங்களா? புது கார் பிளாஸ்டிக்ஸ்ல ஏதாவது குளிரும் போது ராட்லிங் அந்த மாதிரி நாய்ஸ் ஏதாவது இருக்கு? ராட்லிங் நாய்ஸ் எதுவுமே வரல. எதுவுமே இல்லை. வெதர் ஸ்ட்ரிப்ல மற்ற எதுலையுமே அந்த நாய்ஸ் இது வரைக்கும் எதுவுமே வரல. சீட்ஸோட கம்ஃபர்ட் பிரதர், ஃப்ரண்ட் ரெண்டும் வென்டிலேட்டட், ரியர்லி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பாக சீட்ஸோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. சைடில் அந்த குஷனிங் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நல்லா இருக்கு. ஸ்டான்ஸுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் ஆப்வியஸாக ரெண்டுமே செடான் தான் வச்சுருந்தேன். இப்போ எஸ்யூவிக்கான ஸ்டான்ஸ் இதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு கமாண்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது. பின்னாடி சீட்டில் வென்டிலேஷன் கொடுத்தது நிறைய காசில் இந்த செக்மெண்ட்டில் இல்லை. அது ஒரு நல்ல ஃபீச்சராக பார்க்குறேன். அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி வெதரில். அண்டர் தி சப்போர்ட் ஓகேங்களா? அண்டர் தி சப்போர்ட் ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ டாட்டாலெல்லாம் சேரால கொடுத்துருக்காங்களா, அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஏ பில்லரோ இல்லை இந்த ஐஆர்விஎம்மோ பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குதுங்களா பிரதர்? ஆப்வியஸாக இல்லை, எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இல்லை. ஓகே. சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராப்பராக இருக்குங்களா? சன்ரூஃப் ஆப்வியஸாக பேனரோமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்ற 9 BE6 பண்ண முடியாது. அது ஒரு ஓப்பனபிளாக கொடுத்தது ஓகே தான். ஆனால் இந்த அவங்க விண்டோஸோட ஸ்விட்சை ப்ளே பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா சன் பிளைண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அது நம்ம ஒரு டைமும் ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் சன்ரூஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் அவங்க பட்டன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ. சன் பிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆப்ரேட் பண்ணால் மட்டும் தான் சன் பிளைண்ட்ஸ் மட்டும் போகுது. கரெக்ட் இல்லைங்களா? மீதம் டைம்லாம் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் ஆகிறப்ப அது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். நம்ம ஆமாம், சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆயிருது. இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஏசியோட த்ரோ எப்படி ஃபீல் ஆகுது? ஏசியோட த்ரோ நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. ஏசி நல்லா இருக்கு. AQI அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் யூஸே பண்ணல. ஆனால் இருக்கு. ஓகே ஃபைன் பிரதர். ரியர் சீட் போயிடலாம். செகண்ட் ரோ அப்படின்னு வந்தபோது ஃபர்ஸ்ட் விஷயம் 700 இதில் ஒரு மேஜர் அப்கிரேட்னா வந்து ஸ்லைடிங்காக அந்த செகண்ட் ரோவோட மூமெண்ட் கொடுத்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக 700 பெரிய ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைடிங் சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 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 ½ ஃபீட் அவங்களோட ஸ்லைட் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒர்க்காக நான் பார்க்குறேன். பின்னாடி அதே சொன்ன மாதிரி சீட் வென்டிலேஷன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பேசுகிற மாதிரி. ஸோ நம்ம வெதருக்கு ஆப்வியஸாக அதுவுமே நல்லா இருக்குது. ரியரில் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், ஹெட் ரூம்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாமே அடிக்குவேட்டாக இருக்குது.
நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அடிக்குவேட்டாக இருக்குது. ரியர் ஏசி த்ரோ பிரதர்? ரியரில் ஏசி த்ரோ இனோவா மாதிரி இந்த பில்லரில் தனி ஒரு கம்ப்ரெசர் வச்சு கொடுத்துருந்தா இன்னும் த்ரோ நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இப்போ ஓகேன்னு ஃபீல் ஆகுது. ரியரில் அண்டர் தை சப்போர்ட் பிரதர்? அது முன்னாடி இந்த மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹெட்ரூம்லாம் டிஸ்டர்பிங்காக இல்லை? ஹெட்ரூமிங்களா இல்லை. ஓகே பிரதர். பின்னாடி வந்து ஒரு 3 பேர் உட்கார முடியுதுங்களா இல்லை 2 அடல்ட் தான் கன்வீனியன்ட்டுங்களா? பெரிய அடல்ட்ஸாக இருந்தால் 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இல்லை ஓரளவுக்கு லீனான இதாக இருந்தால் உட்காரலாம் 3 பேர். இந்த தேர்ட் ரோ ஸ்பேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக? தேர்ட் ரோ ஆப்வியஸாக பெரிய ஜேர்னிக்கு கிட்ஸ் உட்காந்து வர்றது தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறப்போ அடல்ட்ஸ் உட்காந்துட்டு வரலாம், மேனேஜ் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வரலாம். ஓகேங்க. அடுத்து நான் கேட்கணும்னு நினச்சேன், இன்டீரியரில் நிறைய இடத்துல அந்த பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ் பயன்படுத்திருக்காங்களாங்க. அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இருக்குது, நிறைய இடத்துல கை வச்சப்படுதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பியானோ பிளாக் யாரை வந்து இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு தெரியல. அது தேவையில்லை, ஸ்க்ராச்சஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. புது காரில் நீங்கள் வாங்கி ஒரே வாரத்திலேயே கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். எக்ஸ்டீரியர்லையுமே நிறைய இடத்துல பியானோ பிளாக் பார்க்க முடியுது. கண்டிப்பாக அது 9லேயும் 6லேயும் நிறையா இருக்குது. நல்ல வேலை இதில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இன்டீரியரில் கொடுத்துட்டாங்க அதே இருக்கிற மாதிரி. ஸோ அது ஸ்க்ராச்சஸ் ஹெவியாக அட்ராக்ட் பண்ணுது. அது அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் இல்லைனா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துட்டா எப்பவுமே நல்லா இருந்திருக்கும். பூட் ஸ்பேஸ் பிரதர்? பூட் ஸ்பேஸ் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு சூட் கேஸ் தான் வைக்க முடியும். ஆப்வியஸாக அதாவது தேர்ட் ரோ அப்பா இருந்தால் நீங்கள் தேர்ட் ரோவை மடிச்சுட்டா என்னமாசான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரங்க் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது ஆப்வியஸாக, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3 ரோஸையும் வச்சுக்கிட்டு பூட் ஸ்பேஸுங்கிறது லிட்டரலாக ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். சரிங்க பிரதர், வாங்க ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் பேசலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டோம். எப்போவுமே எல்லா யூசர்ஸ்ட்டையும் கேட்குறது பிரதர், அதாவது இந்த வண்டியை பற்றி மனசில் நினச்ச உடனே வரக்கூடிய 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ்ஸ்னு எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஆப்வியஸ்லி, அப்புறம் சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ரிலேபிளான ரேஞ்ச், 3மே பாசிட்டிவாக பார்க்குறேன். ஓகேங்க. ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் ஷேரில் சொல்லணும்னு நினச்சோம்னா எதெல்லாம் வருதுங்க? நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். இன்னும் கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரங்க் இஷ்யூ இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு நெகட்டிவ் சொல்லணும்னா இந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஏசி இந்த மாதிரி எசென்ஷியல்ஸுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுக்காதனால யூஐயில் ரொம்ப பரீடாக இருக்குது. நம்ம அதில் டிபெண்டாக இருக்கிற மாதிரி டிபெண்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் ரோடு நம்ம கண்ணை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ட்ரெண்ட் ஆக்சுவலாக சைனாவில் மறுபடியும் வந்துருச்சுங்க. ஆமாங்க. அது எல்லா நம்ம பிளேயர்ஸும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃபைன். ஸோ அதை தாண்டி வந்து பெரிதளவில் இப்போ சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஈரோடுங்க, இப்போ நீங்கள் சர்வீஸ் நெட்வொர்க் இங்கே ஈரோட்டில் நீங்கள் பண்ணிக்க முடியுதா இல்லை வெளியில் போகணும்னு இருக்குங்களா? இல்லை, சர்வீஸ் இவிஸ்க்கு ஈரோடில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோயம்புத்தூர் தான் போய் ஆகணும். ஆப்வியஸாக ஈரோட்லேயும் நிறைய கார்ஸ் வந்துருச்சு. அதனால் இவங்க இவி கார்ஸான சர்வீஸும் இங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹோப் இந்த மஹேந்திராவோட XV9ஸோட ஒரு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வண்டி பற்றின ஒரு பெட்டரான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சனை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா போங்க. டேக் கேர், பை.